எனக்கு நேசல் கன்ஜெஷன் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 30 இயர்ஸ் இருந்தது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லே இருக்குது. நான் எப்பயுமே ஒரு நேசல் ட்ராப் கையில் தான் வச்சுருப்பேன். ஹேண்ட்பேக்கில் இருக்கும், என் தலைமாட்டில் இருக்கும், எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். நான் ட்ரை பண்ணாத மெடிசனே இல்லை. அதே மாதிரி எனக்கும் இது ஜென்ரேஷனலாக தான் வந்திருக்கு. எங்கள் அங்கிளுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. இது எனக்கு பரம்பரையாக வந்த மாதிரி தான் சொன்னாங்க, கேள்விப்பட்டாங்க. எல்லா மெடிசனுமே அலோபதி, ஹோமியோபதி எல்லா பற்றி இருக்கோ எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த ப்ராப்ளத்துக்காக நான் ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கேன். நான் ஆப்ரேஷன் பண்ணியுமே அது எனக்கு சக்ஸஸ் ஆகலை. ஒரு ஸ்டேஜில் நம்ம ஃபெய்த்தில் ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெடிசனை தூக்கி போட்டுட்டு கொஞ்ச நாள் இருப்பேன். ஒரு 10 days இருப்பேன். திரும்ப அது வந்துடும். திரும்ப நான் வந்து சரி நம்மளுக்கு ஃபெய்த் பத்தலை, சரி ஓகே மெடிசனை யூஸ் பண்ணுவோன்னு வந்துடுவேன். நான் மெடிக்கல் ஷாப் அவங்களுக்கே அந்த ஸ்டாஃப்கே தெரியும். என் பேரை சொன்னாலே 4 கொடுத்துருவாங்க. வாரத்துக்கு 1, ஒரு மாதத்துக்கு 4. அது மாதிரி அது காணாமல் போயிடுச்சுன்னா எனக்கு பயங்கர ஆன்ஷியஸ் ஆயிரும். ஐயோ காணோன்னு பெட்டுகளில் எல்லாம் தேடி 1 மணி ஆனால் கூட என் ஹஸ்பண்டையா யாரையாவது அனுப்பிச்சு வாங்கிட்டு தான் அது கையில் இருந்து நான் சேஃபாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா மூச்சு அடைச்சிருமோ நம்மளுக்கு நைட்டு. சேஃப்டி. சில நாள் நான் யோசிப்பேன், நம்ம என்னைக்காவது அன்கான்ஷியஸ் ஆகிட்டா நம்ம மூக்கடைக்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிடுமே, யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். நான் அன்கான்ஷியஸாக கூட எனக்கு நேசல் ட்ராப் போட்டுருங்க நீங்கள், ஏன்னா அது இந்த சிவியரிட்டி நான் சொல்கிறேன் நான். ஆனால் இங்கே வந்தப்போ நான் ஒரு தடவை பாஸ்டர் சொன்னாங்க, உங்களோட ஃபர்காட்டன் ப்ரேயர்ஸ்லாம் காட் ரிமெம்பர் பண்ணுறாருன்னு. ஏன்னா எனக்கு ப்ரே பண்ணுறதை நான் விட்டுட்டேன். ஐ லாஸ்ட் ஆல் ஹோப். இதுக்கு ஜெபிக்கவே இல்லை, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் நம்ம கூட இருக்கணும், இதுதான் வேறு வழி இல்லைன்ற மாதிரி. எப்போ நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. நான் ப்ரெசன்ஸில் அந்த லாஃப்டரில் இது ஃபில் ஆனப்பையா இல்லை ஒரு தடவை பாஸ்டர் என்னோடய ஹேண்டை வச்சு ப்ளஸ் பண்ணார் அப்பையா, இந்த டைம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வந்தது, என்ன நம்ம 2 weeks அதை யூஸ் பண்ணவே இல்லையே. இதுல மிரக்கிள் என்னன்னா, அவங்க மூக்கு சரியானதே இல்லை, 2 வாரம் இவங்க மருந்த மறந்தாங்க பாருங்க. That's a miracle. You should understand. Her nose didn't get healed, her mind got healed. அப்பயும் எனக்கு நம்பிக்கை வரல. இன்னும் 1 வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், திரும்ப வந்துட்டா என்ன பண்ணுறது. அப்போ திரும்ப வெயிட் பண்ண வரவே இல்லை. 1 month ஆகிடுச்சு. எனக்கு சுத்தமாகவே ஹீல் ஆகிட்டேனான்றது அப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் ப்ரெஸிட்ட கால் பண்ணி நான் சொன்னேன். எனக்கு அப்புறம் ப்ரெஸி என்கரேஜ் பண்ணாங்க, நீங்கள் டெஸ்டிமோனி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ். Wonderful. Come on. Thank you, Jesus, for healing her mind, her nose, her agreement with the spirit of infirmity, the safety. I'm going to make a statement. Do not learn to live with what Jesus died for. From today onwards, many people will say, that செந்திலக்கா டெஸ்டிமனில இருந்து எனக்கு இந்த மூக்கில் இருக்கிற எல்லாமே அப்படின்னு சொல்லி எல்லாருடைய மூக்கும் உங்க நாமத்தினாலே மாற்ற உதவி செய்வார்.